இது வருஷத்துக்கு வர யோகமா இல்ல சில யோகம்லாம் ரொம்ப ரேரா தான் வரும் அந்த மாதிரி வரக்கூடிய யோகம். இந்த 2026 இந்த வருஷத்துல வரக்கூடிய யோகம் சிறப்பான யோகம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் குரு பகவான் கடகராசியில் உச்சம் பெற்றிருக்கிறார். அப்போ அந்த உச்சம் பெற்ற ராஜகிரகமான குரு பகவான் கூட ஸோ இது எந்த ராசிக்காரர்களுக்கு ஏன்னா ஒரு யோகமும் சில ராசிக்காரர்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டத்தை தரும் அப்படின்னு சொல்லலாம். இந்த யோகம் எந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரும்? இப்போ இந்த யோகத்தை எப்படி பயன்படுத்திக்கலாம்னா, இப்போ பொதுவாகவே செல்வத்துக்கு அதிபதி சுக்கிர பகவான். வீட்டில் இன்னொரு நபர்களுக்கு பைனான்ஸில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி KYC பண்ணி அப்படி புதுசாக ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுங்க. அடிஷ்னலாக இன்னொரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதை இனிமேல் பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லாமல் சிம்பிளாக வீட்டில் இப்போ வெள்ளிக்கிழமைனா நாங்கள் சக்கரை பொங்கல் அந்த மாதிரிலாம் ஸ்பெஷலாக வச்சு படைக்கிற மாதிரி சிம்பிளாகவும் பூஜைகள் பண்ணலாமா சார்? இப்போ சிம்பிளாக பூஜைனா இறைவன் எதிர்பார்க்கறது பிட்காயின் 4 வருஷத்து வரைக்கும் போன பாஸ்ட் 5 இயர்ஸாக வராத வரலாறு காணாத ஒரு ஆல் டைம் லோ இப்போ பிட்காயின் வரப்போகுது. டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னே சொல்லலாம், பங்குச்சந்தை ஜோதிடர் டாக்டர் அருண் கார்த்திக் அவர்கள் தான் இருக்காங்க. அவர்கிட்ட நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்ஷ்மி நாராயண ராஜயோகம் கேட்குறதுக்கே ரொம்ப ஆசையாக இருக்குல்ல, இது எப்போ வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கான பலன்கள், என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது, எந்தெந்த ராசிகளுக்கு இது யோகம் தரப்போகுது அப்படின்னு நிறைய கேள்விகள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அவரை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். திருவருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பு வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன் மேடம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த லக்ஷ்மி நாராயண ராஜயோகம் அப்படின்னா என்ன சார், என்ன அர்த்தம் அதுக்கு? ஓகே, இப்போ ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பேரை வச்சு நம்ம சொல்லலாம். இப்போ லக்ஷ்மி அப்படின்னா ஜோதிட கிரகத்தில் சுக்கிர பகவான், அடுத்து நாராயணர் அப்படின்னா புத பகவான், அடுத்து ராஜா அப்படின்னா நம்ம ஜோதிடத்தில் ராஜா குரு பகவான். அப்போ இந்த யோகம், அப்போ லக்ஷ்மி நாராயண ராஜயோகம்னா குரு பகவான், சுக்கிர பகவான், புத பகவான் 3 பேரும் ஒரே ராசியில் இணையக்கூடிய காலகட்டம் தான் லக்ஷ்மி நாராயண ராஜயோகம். அப்போ அந்த காலகட்டம் இந்த வருஷத்தில் எப்போ வருதுன்னா, ஜூன் மாதம் 29, 2026 முதல் ஜூலை மாதம் 15, 2026 வரை ஒரு 15 நாள் பீரியடு இந்த யோகம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஓகே, ஸோ இந்த யோகம் வரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்கிறீங்க. இது வருஷத்துக்கு வர யோகமா இல்லை சில யோகம்லாம் ரொம்ப ரேராக தான் வரும் அந்த மாதிரி வரக்கூடிய யோகம்? ஓகே, வருஷம் குரு பகவான் எங்கே இருக்கிறாரோ அந்த ராசி கட்டத்தில் சுக்கிர பகவான், புத பகவான் இணைவாங்க. ஆனால் எல்லா வருஷத்துலேயும் வரக்கூடிய யோகத்தை விட இந்த 2026 இந்த வருஷத்தில் வரக்கூடிய யோகம் சிறப்பான யோகம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் குரு பகவான் கடகராசியில் உச்சம் பெற்றிருக்கிறார். அப்போ அந்த உச்சம் பெற்ற ராஜகிரகமான குரு பகவான் கூட இந்த சுக்கிர பகவானும் புத பகவானும் சேர்றது இது ஒரு ஸ்பெஷல் கேஸ், சிறப்பான ஒரு லக்ஷ்மி நாராயண ராஜயோகம். ஜோதிடத்தில் இப்போ ராஜா ராணி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே குரு பகவானும் சுக்கிர பகவானும் தான். அடுத்து ஜோதிடத்தில் இளவரசன் புத பகவான். அப்போ இவங்க 3 பேரும் ஒன்று சேர்ற காலகட்டம் ரொம்ப ஒரு அற்புதமான காலகட்டம், நினச்சதையெல்லாம் சாதிக்கக்கூடிய காலகட்டமாக தான் இது இருக்க போகுது. ஓகே, ஸோ இது எந்த ராசிக்காரர்களுக்கு ஏன்னா ஒரு யோகமும் சில ராசிக்காரர்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டத்தை தரும் அப்படின்னு சொல்லலாம். இந்த யோகம் எந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரும்? ஓகே, இந்த காலகட்டத்தில் ஜாக்பாட் அப்படின்னு சொன்னோன்னா 5 ராசிக்காரங்களுக்கு இந்த 15 நாள் 20 நாள் வரக்கூடிய காலகட்டம் ஜாக்பாட் அடிக்க போகுது. அதில் ரிஷபராசி, மிதுன ராசி, சிம்ம ராசி, கன்னி ராசி, விருச்சிக ராசி ஆகிய 5 ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு ஜாக்பாட் பீரியட் அப்படின்னு சொல்லலாம். இப்போது இந்த லக்ஷ்மி நாராயண ராஜயோகம் இந்த 5 ராசிக்கு ஜாக்பாட்டு, இந்த 5 ராசிக்காரங்க இருக்கக்கூடிய வீட்லேயும் ஜாக்பாட் அடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரியான காலகட்டம் இது. இப்போ அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இந்த ராசி நல்ல பலன் அளிக்கும், சூப்பரான பலன் கொடுக்கும். ஓகே, அப்போ அவங்க என்னென்ன பண்ணலாம் சார் இந்த காலகட்டத்தில், என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம்? ஓகே, இப்போ எப்போதுமே இந்த கிரக இணைவுகளுக்கு முன்னாடி ஒரு 10 நாளும் பின்னாடி ஒரு 10 நாளும் அதன் தாக்கத்தை நம்ம எடுத்துக்கலாம். எப்போதும் ஒரு சனி பெயர்ச்சி அப்படின்னா 3 மாதத்துக்கு முன்னாடியே தன்னுடைய பலனை தருவார். குரு பெயர்ச்சி அப்படின்னா 1 மாதத்துக்கு முன்னாடியே தன்னுடைய பலனை தருவார். கிரக இணைவுகள் அப்படின்னா ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னாடியே தன்னுடைய பலன தாக்கத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க.
அப்போ ஜூன் மாதம் 29ஆம் தேதி இந்த இணைவு ஆரம்பிக்குது அப்படின்னா ஒரு 10 நாளைக்கு முன்னாடி, அப்போ ஜூன் மாதம் 20ஆம் தேதியே இந்த தாக்கம் ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து ஜூலை மாதம் 11ஆம் தேதி இந்த இணைவு முடியுது. அப்போ கூட இன்னொரு எக்ஸ்ட்ரா 10 நாள் எடுத்துக்கலாம். அப்போ ஜூலை மாதம் 20ஆம் தேதி. அப்போ ஜூன் மிட் டு ஜூலை மிட் வரைக்கும் இந்த யோகம் இருக்க போகுது. இப்போ இந்த யோகத்தை எப்படி பயன்படுத்திக்கலாம்னா, இப்போ பொதுவாகவே செல்வத்துக்கு அதிபதி சுக்கிர பகவான். அடுத்து லாபங்கள், வளங்கள், அபரிவிதமான லக்ஸரி, இன்கம்மு, கெயின், ப்ராஃபிட் இது எல்லாமே தரக்கூடிய கிரகம் வந்து குரு பகவான். அடுத்து இது எல்லாமே நமக்கு நிலைக்கணும், நம்ம புத்திசாலித்தனமாக இந்த பணத்தை எல்லாம் பயன்படுத்தணும்னா அதுக்கு காரணம் புத பகவான். இவங்க 3 பேரும் சேரக்கூடிய இந்த காலகட்டத்தை எப்படி பயன்படுத்திக்கலான்னா, பொதுவாகவே இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க, இல்லைன்னா ஏதோ ஒரு ஜாபுக்கு போயிட்டுருக்காங்க, ஏதோ ஒரு கடை வச்சுருக்காங்க, இல்லை ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு பணம் பொருள் ஈட்டும் செயல் ஒருத்தவங்க செஞ்சிட்ருக்காங்கன்னா அதில் இது வரைக்கும் எனக்கு லாபம் வரலை, ஒரே நஷ்டமாக போயிட்டுருக்கு, என்னால் போட்ட பணத்தை எடுக்கவே முடியல, ஒரே லாஸு, இது மாதிரிலாம் நடந்துட்டு இருந்துச்சுன்னா எந்த ஒரு விஷயம் இது வரைக்கும் பணம் லாபம் உங்களுக்கு தரலையோ அதெல்லாம் கர்மா. அது உங்களுக்கு எப்போதுமே தராது. அப்போ நான் ஒரு பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கேன், அதுலேருந்து பணம் எடுத்து நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன், அதில் எனக்கு வந்து லாபமே வரலை, நஷ்டம் தான் போயிட்டுருக்கு, இருக்கிறத விட நான் கீழே போகிறேன் அப்படின்னா அதெல்லாம் கர்மா. அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு இந்த லக்ஷ்மி நாராயண ராஜயோக காலகட்டத்தில் புது முதலீடு தொடங்குங்கள், புது விஷயத்தை ஆரம்பிங்க, புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள், பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள், புது பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள், புதுசாக சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். அடுத்து புதுசாக முதலீடு எதாவது பண்ணுறீங்கன்னா அதை பண்ணலாம், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். அட்லீஸ்ட் ஒரு நோட் புக் போட்டு ஒரு அக்கௌண்ட்ஸ் நோட் போட்டு அப்படின்னு ஆரம்பித்து வரவு அப்படின்னு சொல்லி ஒரு 100 எழுதி ₹100 நோட்டை உள்ளே வச்சு ஒரு புது கணக்கு துவங்குங்கள். அடுத்து புதுசாக டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம், ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். கிரிப்டோ கரன்சி ட்ரேடராக இருந்தீங்கன்னா புதுசாக பைனான்ஸில் இப்போ உங்களுக்கு வந்து லாபமே வரல அப்படின்னா உங்கள் வீட்டில் இன்னொரு நபர்களுக்கு பைனான்ஸில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கேஒய்சி பண்ணி அப்படி புதுசாக ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடிஷ்னலாக இன்னொரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதை வந்து இனிமேல் பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி காலகட்டமெல்லாம் இது பண்ணலாம். அப்புறம் வீட்டில் வந்து ஹோமங்கள் பண்ணலாம், பூஜைகள் பண்ணலாம். கடை வச்சுருந்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு கணபதி ஹோமமோ லக்ஷ்மி ஹோமமோ அந்த மாதிரி பண்ணுங்கள். இல்லை ஹோமங்கள் செய்ய முடியலைங்கிற பட்சத்தில் அட்லீஸ்ட் ஒரு லக்ஷ்மி பூஜையோ கணபதி பூஜையோ அந்த மாதிரி குபேர லக்ஷ்மி பூஜையோ அந்த மாதிரிலாம் பண்ணி இந்த லக்ஷ்மி நாராயண ராஜயோகத்தில் எனக்கு வந்து பெருமாளும் லக்ஷ்மி எல்லோரும் சேர்ந்து எனக்கு அதீத செல்வத்தை தரணும் அப்படின்னு வேண்டிக்கிறது ரொம்ப சிறப்பு. அப்போ இந்த காலகட்டத்தை எல்லோரும் பயன்படுத்தி இன்னும் சிறப்பாக சொல்லணுன்னா, நான் ஒரு ட்ரேடாக இருந்ததுனால இதை நான் சொல்லணும். அப்போது ஸ்டாக் மார்க்கெட்டில் முக்கியமான கிரகங்கள் 3 பேர். அதில் வந்து சுக்கிர பகவான் அப்படிங்கிறது ஃபண்டு, குரு வந்து ஃபண்ட் மேனேஜர், ஜோதிடத்தில் புத பகவான் வந்து டெசிஷன் மேக்கர். அப்போ இது 3 சேர்ந்தால் தான் ஜோதிடத்தில் பங்குச்சந்தை மூலமாக பணம் வரும். அப்போ அந்த ஆக்டிவேட்டான காலகட்டம் இது. அப்போ இதை பயன்படுத்தி ட்ரேடிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஒரு புதுசாக ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள், அதில் ட்ரேட் பண்ண ஆரம்பிங்க. இந்த காலகட்டம் செல்வம் சேரவும் வளம் சேரவும் கோடிகள் பணம் தரக்கூடிய ஒரு யோகான காலகட்டமாக இருக்குது. வற்றாத செல்வத்தையும் அல்ல குறையாதத்தையும் செல்வம் கொடுக்கக்கூடிய ஒரு யோகம் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த முறை வந்திருக்கு. இது எல்லாரும் பயன்படுத்திக்கணும். ஓகே, இப்போ அது 12 வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய யோகம். இந்த சிறப்பான, ஏன்னா குரு 12 வருஷத்துக்கு ஒரு தடவை உச்சமாகிறார், அதனால இது 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய இந்த வந்திருக்கு. இப்போ நீங்கள் ஹோமம்லாம் வளர்க்கலான்னு சொன்னீங்க, என்ன மாதிரியான ஹோமம் வந்து வீட்டில் வளர்க்கலாம் சார் அந்த ராசிக்காரர்கள்? ஓகே, இப்போ லக்ஷ்மி பூஜை, லக்ஷ்மி ஹோமம், குபேர லக்ஷ்மி ஹோமம், அதாவது லக்ஷ்மி அம்பாளை சார்ந்த மகாலட்சுமி ஹோமம், அந்த மாதிரி அம்பாளை சார்ந்த ஹோமம். ஏன்னா லக்ஷ்மி நாராயணர், அப்போ நாராயணர் அப்படின்னா இப்போ லக்ஷ்மி நாராயணர் எல்லோரும் நினச்சிட்டு இருப்பாங்க லக்ஷ்மியும் நாராயணரும் சேர்ந்தது அப்படின்னு. லக்ஷ்மி நாராயணர் எப்படி இருப்பார்னா, அம்பாள் இருப்பாங்க, அடுத்து பக்கத்தில் பெருமாள் இருப்பார், அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒன்றா இணக்கமாக கருடர் மேலே பறந்து போவாங்க. அதுதான் லக்ஷ்மி நாராயணர் அப்படிங்கிறது. அந்த ஃபோட்டோவை எல்லாம் பிரிண்ட் எடுத்து வச்சு வீட்டில் பூஜை பண்ணு, அதுவும் இன்னும் ரொம்ப சிறப்பு. அதிகாலை நேரமே பிரம்ம முகூர்த்தத்தில் இல்லைன்னா சூரிய உதயம் அந்த டயத்தை எழுந்து பூஜை பண்ணுறது இந்த காலகட்டத்தில், அதாவது அடுத்த 1 வருஷத்துக்கு நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்கிறது இப்போவே நீங்கள் இந்த 15 நாள்லேயே நீங்கள் டிசைட் பண்ணிடலாம். நீங்கள் பண்ணக்கூடிய பூஜை அடுத்த 1 வருஷத்தில் உங்களை வேறு லெவலுக்கு கொண்டு போய் உட்கார வைக்க போகுது. ஓகே, பட் இந்த ஹோமம்லாம் இல்லாமல் சிம்பிளாக வீட்டில் இப்போ வெள்ளிக்கிழமைனா நாங்கள் சக்கரை பொங்கல் அந்த மாதிரிலாம் ஸ்பெஷலாக வச்சு படைக்கிற மாதிரி சிம்பிளாகவும் பூஜைகள் பண்ணலாமா சார்? ஓகே, இப்போ சிம்பிளாக பூஜைனா இறைவன் வந்து எதிர்பார்க்கறது ஒரு டைம்லி, ஒரு டிசிப்ளின், என்னைய வந்து டெய்லி நீ தொழுகிறியா அப்படிங்கிறது தான். ரெகுலராக காலையில் 6 மணிக்கு
விளக்கேற்றி இறைவனுக்கு முன்னாடி சாமி படத்தை இருந்துச்சுன்னா சாமி ரூமில் முன்னாடி உட்காந்து டெய்லி ஒரு 10 மினிட்ஸ் மெடிடேஷன் பண்ணுங்கள். இப்போ இந்த காலகட்டத்தில் பூஜை சாமி கும்பிட்றது அப்படிங்கிறத தாண்டிலும் மெடிடேஷன் ஆல்ஃபா தியானம் அப்படின்னு ஒரு தியானம் இருக்குது. என்னன்னா நான் வந்து என்னவோ ஆகணும் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி நான் அடைஞ்சிட்டேன். இப்போ நான் வந்து எனக்கு பேங்க்கில் வந்து எனக்கு 1 கோடி ரூபாய் பணம் வேணும்னா எனக்கு 1 கோடி ரூபாய் பணம் வந்துருச்சு அப்படிங்கிற விஷுவலைஸ் பண்ணக்கூடிய டெக்னிக் தான் ஆல்ஃபா தியானம். அந்த மாதிரி டெய்லியும் இந்த ஒரு 15 டேஸ் நீங்கள் எப்போ இந்த ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ, இப்போ சப்போஸ் வந்து நான் வீடியோ லேட்டாக தான் பார்க்குறேன், டைம் முடிஞ்சதுன்னா ஒன்றும் தப்பு இல்லை. இறைவன் வந்து எப்போ நமக்கு கிடைக்குமோ அப்போ தான் எல்லாத்தையும் காட்டுவார். அப்போது டெய்லி உட்காந்து ஒரு 15 டேஸ் டெய்லி விஷுவலைஸ் பண்ணுங்கள். அதை வந்து நான் வந்து ஆல்ரெடி நான் இந்த விஷயத்தை அடைஞ்சிட்டேன் அப்படிங்கிறத மனசில் நினச்சி, நான் இந்த லக்ஸரி கார் வேணுமா, நான் ஆல்ரெடி காரில் போயிட்டுருக்கிறதா மனசில் நினச்சிக்கோங்க. அந்த மாதிரி மெடிடேட் பண்ணுங்கள். எனக்கு பணம் இவ்வளோ வேணுமா, எனக்கு லாபம் இவ்வளோ வேணுமா, எனக்கு கடனெல்லாம் ஃபுல்லாக அடைஞ்சு நான் நிம்மதியாக இருக்கேன், எனக்கு வந்து மேரேஜ் நடக்கணுமா, அடுத்து குழந்தை வேணுமா, அப்போ அந்த மாதிரி நான் இருக்கிறதாகவே பாவித்து விஷுவலைஸ் பண்ணி அதை வந்து மைண்டில் வந்து கொண்டு வாங்க. அந்த ஆல்ஃபா தியானம் அந்த டெக்னிக்கை நீங்கள் வந்து டெய்லி மார்னிங் 6 o'clock பிரம்ம முகூர்த்தத்தில் காலையில் அட்லீஸ்ட் பிஃபோர் 6 o'clock இதை நீங்கள் பண்ணிங்கன்னா என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் சீக்கிரம் குயிக்காக அடைஞ்சிடலாம். அதுதான் வீட்டில் பண்ணக்கூடிய ஒரு சிம்பிளான பூஜை மெத்தட். இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா இது வந்து பொருளாதாரத்தை மட்டும் இல்லை, நமக்கு வாழ்க்கையில் இப்போ குழந்தையின்மையாக இருக்கட்டும், சரியாக கல்யாணம் நடக்காமல் இருக்கிறதா இருக்கட்டும், இந்த குறைகளையும் தீர்த்து வைக்குமா? ஆமாம், இந்த குறைகள்னால் இப்போது எனக்கு வந்து மேரேஜ் நடக்கலை, வருஷத்தோடு பார்த்துட்ருக்கோம், மேரேஜ் நடக்கவே இல்லைன்னா இப்போ ஜாதகத்தில் என்ன உங்களுக்கு தோஷம் இருக்கோ, இப்போ ஒன்றா செவ்வாய் தோஷம் இருக்கலாம், இல்லைனா ராகு தோஷம் இருக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி எந்த பூஜைகள் தோஷங்கள் பரிகாரங்கள் பண்ணுறதுனாலும் வழிபாடுகள் எல்லாமே இந்த லக்ஷ்மி நாராயண ராஜயோகம் இந்த காலகட்டத்தில் இந்த 20 டேஸ்க்குள்ளே நீங்கள் ராகுகேதுவுக்கு பூஜை பண்ணுறதுனாலும் சரி, செவ்வாய் பகவானுக்கு போகிறதுனாலும் சரி, இல்லை ஏதாவது கோயிலுக்கு போய் சத்திரசம்ஹார பூஜை பண்ணுறதுனால, இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் பண்ணிங்கன்னா அதுக்கு பலன் அபரிவிதமாக உண்டு. அப்புறம் மாங்கல்யத்தை வச்சு பூஜை, வாழை மரத்துக்கு மாங்கல்ய பூஜை, இந்த மாதிரி என்ன நீங்கள் பண்ணுறதுனாலும் அடுத்து இந்த குழந்தை பேருக்கு சாமியை போய் வழிபாடு செய்கிறது, ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறது, இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் என்ன வழிபாடு பண்ணுறீங்களோ, என்ன தோஷ பரிகார நிவர்த்தி பண்ணுறீங்களோ அதுக்கு பலன் அபரிவிதமாக கிடைக்கும், ரொம்ப சீக்கிரமாகவே கிடைச்சிரும். அப்போ இந்த டயத்தை பயன்படுத்தி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து நீங்கள் பண்ணிடலாம். சாமிகிட்ட கேட்டால் இது வந்து ஒரு ஷார்ட்கட் மாதிரி குயிக்காக வரக்கூடியதுக்கு இந்த டைமை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அப்போ அப்படியான டைம் தான் இது. ஓகே. இப்போ லக்ஷ்மி அப்படின்னாலும் செல்வத்துக்குரியவங்க, அதே மாதிரி நாராயணரும் செல்வத்தை அள்ளி தரக்கூடியவங்க. இப்போ லக்ஷ்மி நாராயண யோகம் இவங்க 2 பேரும் சேர்ந்து வரும்போது நீங்கள் சொன்ன மாதிரி அது ராஜயோகமாக இருக்கும். பட் இதன் பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறு ஏதாவது இருக்கா சார்? எப்போலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அந்த மாதிரி? ஓகே, இது வந்து ஒரு யோகம் அப்படின்னா வேதங்களில் முற்காலத்தில் லக்ஷ்மி நாராயண எப்போ வந்து இந்த லக்ஷ்மி நாராயண இந்த கருடரில் போகக்கூடிய படத்தை வச்சு தான் இந்த கதையே. அப்போது இந்த கதை எப்படி ஆரம்பிச்சதுன்னா, இப்போ வந்து நம்ம எல்லாரும் நினச்சிட்ருக்கோம் பெருமாள் தான் மிகப்பெரியவர்னு. இப்போ ஜோதிட கிரகத்தில் பார்த்தா ராகு பகவான் தான் பெருசுன்னு நினச்சிட்ருக்கோம். ஏன்னா ராகு பகவான் 5 தலை நாகம். அப்போ ராகு பகவான் தான் நவகிரகங்களில் மிகப்பெரியவர் நினச்சிட்ருக்கோம். ஆனால் அதையும் தாண்டி பெரியவர் வந்து புத பகவான். ஏன்னா புத பகவான் அப்படிங்கிறது ரங்கநாதர், ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் தான் புதன். அந்த புத பகவான் 5 தலை நாகம் குடை பிடிக்க அவர் மேலே படுத்திருக்கிறார். அப்போ வந்து ராகு பகவானே குடை பிடிக்கிற கிரகம் யார்? புத பகவான் பெருமாளுக்கு குடை பிடிக்கிறார். அந்த பெருமாள் யார்கிட்ட சரண்டராக இருக்கிறாரு? லக்ஷ்மிகிட்ட சரண்டராக இருக்கிறார். அப்போ கிரகம் எப்படி வேலை செய்து பாருங்களேன். ராகு புத பகவான்கிட்ட சரண்டர், புத பகவான் சுக்கிர பகவான்கிட்ட சரண்டர், சுக்கிர பகவான் யார்கிட்ட சரண்டர்? திரும்ப குரு பகவான்கிட்ட சரண்டர். அப்போ இப்படி வந்த கதை தான் இது லக்ஷ்மி நாராயண யோகமாக கொண்டு வந்தாங்க. இந்த யோகம் வந்து இது கிரக சேர்க்கையாக இருந்துச்சு, அதை வந்து ஒரு யோகமாக பாவித்து இதை ட்ரீட் பண்ணி பண்ணுறேன். இந்த காலகட்டத்தில் இன்னும் பெருமாளையும் லக்ஷ்மியும் ஒரு சேர தரிசிக்கிறதும் ஒரு சிறப்பான இது. அப்போ இது வேதங்களில் இது வந்து ஒரு கிரக சேர்க்கையாகவும் கிரக இணைவாகவும் இருந்தது. அதை வந்து பெயர் மருவி இந்த மாதிரி லக்ஷ்மி நாராயண ராஜயோகம் அப்படின்னு வந்து கொண்டு வந்துட்டாங்க. அதாவது இது முற்காலத்திலே இருந்துச்சு, இதை வந்து ஒரு இறை வழிபாடாகவும் நான் வந்து இதை வந்து எப்படி நான் ரிலேட் பண்ணுறேன்னா, இதை ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்க்கும் நான் ரிலேட் பண்ணுறேன். இப்போது நீங்கள் கேட்கலாம், இப்போ இந்த யோக கட்டத்தில் நாட்டுக்கு இல்லைன்னா பொருளாதாரத்தில் இல்லைன்னா இன்றைய சூழ்நிலையில் நடப்பு விஷயம் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்கலாம். அப்போ நான் ஒரு ட்ரேடராக நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ இந்த காலகட்டம் இறைவனே என்ன பண்ணுறாருன்னா, எல்லாருமே வந்து முதலீடு பண்ணுங்க, சேமிங்க,
நீங்கள் மேலே வர்றதுக்கு நான் ஒரு வாய்ப்பு தரேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, ஷேர் மார்க்கெட்டை ஒரு அடி அடித்து கீழே கொண்டு வர்றாரு. ஏன்னா விலை கம்மியானால் தான் எல்லாம் வாங்குவாங்க. அப்படிங்கிறதுக்காக காலபுருஷனே இறைவனே இதை கீழே கொண்டு வர்றாரு. இப்போது மல்லிகைப்பூ வந்து ஒரு முழம் 500 ரூபாய்க்கு விற்றா யாரும் வாங்குவாங்களா? வாங்க மாட்டாங்க. 500 ரூபாய்க்கு விற்றா வாங்க மாட்டாங்க. இதே ஒரு முளை 20 ரூபாய்க்கு விற்கிது. அப்போ ஒரு முளம் வாங்குறவங்க கூட 2-3 முளம் சேர்த்து வாங்குவாங்க. அப்போ அந்த மாதிரியான காலகட்டமாக இருக்குது. பிட்காயின் 4 வருஷத்து வரைக்கும் போன பாஸ்ட் 5 இயர்ஸாக வராத வரலாறு காணாத ஒரு ஆல் டைம் லோ இப்போ பிட்காயின் வரப்போகுது. எல்லாருமே இப்போ ஒரு 4-5 மந்த்ஸுக்கு முன்னாடி போன வருஷம் பார்த்தா 2025 $1,25,000 போச்சு பிடிசி. அந்த பிட்காயின் இப்போது $60,000 கீழே ஒரு $55,000 $50,000 வந்தாலும் ஆச்சரியப்பட்டிருக்குல்ல. அப்படியான காலகட்டமாக இப்போ பிட்காயின் வரப்போகுது. அப்போ பிட்காயின் அந்தளவுக்கு கீழே வந்தால் ஆல்ட் காயின்ஸ் எல்லாமே வந்து பயங்கர அடி வாங்கி எல்லாம் கீழே வந்துடும். அப்போ இது என்ன சொல்ல வருதுன்னா, இப்போ நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ணி நம்ம வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்து வந்து அடுத்து வந்து கிரிப்டோ மார்க்கெட் மேலே ஏற ஆரம்பிச்சதுன்னா பிடிக்கவே முடியாது. ஆனால் இந்த வருஷத்தில் இன்னொரு டவுன்ஃபாலும் இருக்குது. இந்த வருஷத்தில் இந்த டிசம்பருக்குள்ளே 2 டவுன்ஃபாலு ஒரு ஆல் டைம் ஹை ரெண்டுமே இருக்குது. இப்போ ஒரு டவுன்ஃபால் தான் இந்த லக்ஷ்மி நாராயண ராஜயோக காலகட்டத்தில் வரக்கூடிய $50,000 நெருங்கி வரக்கூடிய பிட்காயினுடைய ப்ரைஸ். இப்போ யாருனாலும் இது ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நான் போல்டாக வந்து மீடியாவில் சொல்கிறேன், பிடிசி $50,000 வரும்னு. இன்னும் அந்த பீரியட் வரல, ஆனால் வந்து இன்னும் ரீச் ஆகிடும். ஒரு 15-20 டேஸ்க்குள்ளேயே அது கண்டிப்பாக குறைஞ்சிரும், கண்டிப்பாக வந்துடும். அப்போ வந்துருச்சு அப்படின்னா எல்லோரும் இன்வெஸ்ட் பண்ணி கிரிப்டோவில் வாங்குங்க, காயின்ஸ் எல்லாம் பை பண்ணிடுங்க. அது வந்து என்னன்னா நீங்கள் அடுத்து மல்டிப்ளை ஆகிடும். 10x 20x 50x 100x போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கில்ல. அந்த மாதிரி ஆல்ட் காயின்ஸ்லாம் பயங்கர பீக்கு போக போகுது. அப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம என்ன இன்வெஸ்ட் பண்ணி வாங்கி வைக்கிறோமோ அது நமக்கு கோடீஸ்வரன் ஆக்கி விட்டுரும். அந்த மாதிரியான காலகட்டமாக இது திகழுது. அப்போ நாட்டிலையும் வந்து பொருளாதாரத்தில் என்னென்னா மார்க்கெட் எல்லாம் அடி வாங்கிட்டு அடுத்து ஒரு பெரிய பீக்குக்கு போய் உட்காரதுக்கான ஒரு ஏற்றம் தான் இந்த காலகட்டம். ஓகே, இப்போ நீங்கள் வந்து இந்த ராஜயோகம் பிட்காயின்ஸ் எல்லாம் வந்து நிஜமாகவே விலை குறைச்சி அதுக்கப்புறம் கூடிய சீக்கிரமே அதோட விலை வந்து அதிகமாக போகுதுன்னு சொல்லுங்க. அது நிஜமாக மிகப்பெரிய ஜாக்பாட். ஆமாம். பட் அதுக்கு வந்து இப்போ அன்னைக்கு லக்ஷ்மி நாராயண ராஜயோகம் அன்னைக்கு குறிப்பிட்ட நேரம் ஏதாவது இருக்கா, இந்த நேரத்துக்குள்ளே நம்ம வாங்கலாம் அப்படின்னு இருக்கா, இல்லை இன்னைக்கு நாள் ஃபுல்லாகவே வாங்கலாம்? ஓகே, லக்ஷ்மி நாராயணருக்கே உகந்த காலகட்டம்னு பார்த்தா பிரம்ம முகூர்த்தம் தான். அப்போ அதிகாலை 4:30 to 6 இந்த காலகட்டம் பிரம்ம முகூர்த்தம். 3 to 4:30 அப்படிங்கிறது அதி பிரம்ம முகூர்த்த காலகட்டம். அப்போ 3 to 6க்குள்ளே நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பயங்கரமாக ஒரு மேலே நம்மளை தூக்கிட்டு போகுது. இப்போது ஏன் வந்து இவர் அருண் கார்த்திக் வந்து அதிகம் வந்து கிரிப்டோவை பற்றியே பேசுகிறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும். நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க, ஏன் சார் நீங்கள் கிரிப்டோவை பற்றியே அதிகம் பேசுகிறீங்க அப்படின்னு. இப்போது எந்த ஒரு மார்க்கெட்டையும் எடுத்துக்கோங்க, 24/7. இப்போ வந்து நிஃப்டி 50 வந்து என்னை வந்து ஈக்விட்டி ஆப்ஷன்ஸில் வந்து காலையில் 3 மணிக்கு ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னா அது சாத்தியம் இல்லை. ஏன்னா மார்க்கெட் ஓப்பனிங்கே மார்னிங் தான், 9 மணிக்கு. ஆமாம். அப்போ ஆனால் கிரிப்டோ மட்டும்தான் வேர்ல்டு மார்க்கெட்டு 24/7. எந்த நாளில் எந்த டயத்தில் எப்போ வேணுமோ நம்ம வந்து ஒரு காயினை வாங்க முடியும், ட்ரேட் பண்ண முடியும். அப்போது இந்த அதி பிரம்ம முகூர்த்தத்துலேயும் இல்லைன்னா பிரம்ம முகூர்த்த காலகட்டத்துலேயும் 3 to 6 அதிகாலையில் குளித்து ரெடியாகி சாமி முன்னாடி உட்காந்து நம்ம என்ன வேணுமோ அதை வேண்டிட்டு நம்ம புதுசாக ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு புதுசாக ஃப்ரெஷ்ஷாக ஆல்ட் காயின்ஸ் எந்த காயின்னாலும் வாங்குங்க. ஓகே, வால்யூம் வந்து மில்லியன்ஸில் இருக்கக்கூடிய எந்த ஆல்ட் காயின்ஸ்னாலும் வாங்கலாம். நான் ஸ்பெசிஃபிக்காக சில காயின்ஸும் அனலைஸ் பண்ணி இந்த பீரியடுக்கு நான் வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம பர்சனலாக நம்ம பேசுவோம், மீடியாவில் அதை வந்து ஓப்பனாக சொல்லக்கூடாது. அப்போது அந்த மாதிரி சில ஆல்ட் காயின்ஸ்லாம் இருக்குது. இல்லைன்னா பிளைண்டாக எந்தெந்த காயின்லாம் ரொம்ப லோவில் இருக்கோ அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய காயின்ஸில் எல்லாத்துலேயும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அது எல்லாமே நம்ம எப்போ பை பண்ணோன்னா இந்த டைமில் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் மார்னிங் 6 o'clock முன்னாடி இந்த 15 நாளில் எந்த நாள் உங்களுக்கு இப்போ சிலரெல்லாம் ஃபீல் பண்ணுவாங்க, எனக்கு வந்து வெள்ளிக்கிழமை தான் நல்லாயிருக்கும், எனக்கு புதன்கிழமை தான் நல்லாயிருக்கும், வியாழக்கிழமை. அப்போ எந்த நாள் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ, நீங்கள் எந்த நாள் பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த நாளில் இந்த கிரிப்டோவில் ஒரு ட்ரேட் பண்ணுங்கள். ஒரு காயினை மினிமம் 100 ரூபாய்க்கு கூட காயின் வாங்கலாம், 10 ரூபாய்க்கு கூட காயின் வாங்கலாம். அந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து ஸ்டார்டிங் வாங்கிடுங்க, அப்புறம் கூட நம்ம அந்த வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ அந்த மாதிரி டைம் பீரியட் அப்படின்னு பார்த்தா காலையில் 6 மணிக்கு முன்னாடி எந்த ஒரு விஷயம் நம்ம தொடக்கம் பண்ணுறோமோ அது அபரிவிதமான வளர்ச்சி அடுத்தடுத்து
நமக்கு கொடுத்துரும். சூப்பர் சார். இப்போ பிட்காயின் அப்படின்றது பெரிய ஜாக்பாட் அப்படின்னே ஆமா, சொல்லலாம். ஆமா. கண்டிப்பாக கடன் கஷ்டத்தில் இருக்கவங்களுக்குலாம் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆமா. அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டும் அந்த டைமில் வந்து இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு அதிர்ஷ்டம் கொடுக்குமா சார்? ஆமாம். இப்போ வந்து ஷேர் மார்க்கெட்டில் இப்போ நிஃப்டின்னு பார்த்தா இப்போ மார்க்கெட் வந்து இப்போ கீழே வரணும். ம். ஜோதிடத்தில் கிரக அமைப்புகள் என்ன சொல்லுதுன்னா மார்க்கெட் கீழே வந்துட்டு மேலே போகணும். ஓகே. கீழே வந்துச்சு அப்படின்னா அந்த மார்க்கெட் மேலே போகும். ஏன்னா அது ஜோதிட விதிகளை ஃபாலோ பண்ணுது. இப்போது ஈக்விட்டி மார்க்கெட் ஷேர் மார்க்கெட் வந்து கீழே வருதா, அதே மாதிரி கமாடிட்டி மார்க்கெட் கீழே வருதா, ஃபாரெக்ஸ் மார்க்கெட் கீழே வருதா, கிரிப்டோ மார்க்கெட் கீழே வருதா, 4 மார்க்கெட் தான் இருக்குது. இந்த 4 மார்க்கெட்டில் அக்யூரேட்டாக எந்த மார்க்கெட்டை கிரகங்கள் ஃபாலோ பண்ணுதுன்னா கிரிப்டோ மார்க்கெட் அக்யூரேட்டாக ஃபாலோ பண்ணுது. ஓகே. ப்ரெடிக்ஷன் கரெக்டாக. இப்போது இன்றைக்கி டைம் இப்படி இருக்குது, இது சந்திரன் இந்த இடத்துக்கு போகிறாரு, ராகு கடக்கிறாரு, மார்க்கெட் கீழே வரும்னா கீழே வருது. ஆனால் இதுவே ஈக்விட்டி மார்க்கெட்டில் வருதான்னா சில ஸ்கிரிப்ட்ஸ் மட்டும்தான் வருது. நிஃப்டி அப்படியே ஃபாலோ பண்ணுறதில்ல, பேங்க் நிஃப்டி அப்படியே ஃபாலோ பண்ணுறதில்ல. சென்செக்ஸ் வந்து கரெக்டாக அக்யூரேட்டாக ஃபாலோ பண்ணுதுன்னா ஒரு மார்ஜின் தான், ஒரு 50 to 60% தான் கிரக அமைப்புகளை நம்ம ஈக்விட்டி மார்க்கெட் ஃபாலோ பண்ணுது. அப்போ என்னன்னா அதில் ஸ்பெசிஃபிக்காக சில ஸ்கிரிப்ட்ஸு அதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் துறை பங்குகள் ஃபாலோ பண்ணோம், அடுத்து பேங்க் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸ் ஃபாலோ பண்ணோம், நேச்சுரல் கேஸ், ஆயில், இதெல்லாம் வந்து கிரக அமைப்புகளாக ஃபாலோ பண்ணும். அப்போ அந்த மாதிரி வந்து ஸ்பெசிஃபிக்காக வாங்கிக்கலாம். பிளைண்டாக நிஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறதும் பேங்க் நிஃப்டிலையும் அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணாமல் ஸ்பெசிஃபிக்காக அந்தந்த துறை பங்குகளை வந்து வாங்கலாம். அதெல்லாம் இப்போ மார்க்கெட் இதெல்லாம் கீழே இருக்கோ அது தாராளமாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். அடுத்து 2வது கமாடிட்டியில் கோல்டு சில்வரும் இதே மாதிரி கிரக அமைப்புகளை ஃபாலோ பண்ணுது. அப்போ இந்த காலகட்டத்தில் வந்து இப்போ கோல்டு இறங்கும், சில்வர் கீழே இறங்கும். அப்போ நம்ம அதில் இன்வெஸ்ட் பண்ணிடணும். டிஜிட்டல் கோல்டாக இருந்தாலும் சரி, ஃபிசிக்கல் கோல்டாக இருந்தாலும் சரி. டிஜிட்டலில் சில்வர் நீங்கள் வாங்கி வச்சாலும் சரி, இல்லை ஃபிசிக்கலாக சில்வர் பார்ஸ் வாங்கி வச்சாலும் சரி. அப்போ எது வாங்கி வச்சாலும் இப்போது இந்த வருஷம் அடுத்த வருஷத்தில் கோல்டு இப்போ என்ன ப்ரைஸ் இருக்கோ அது டபுள் ஆகிடும். அப்படியே ஆமாம். 2 லட்சம் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கில்ல, 1 பவுன் 2 லட்சம் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கில்ல. ஆனால் இப்போ மார்க்கெட் கீழே வருது. அப்போ தங்கம் விலை இப்போ குறைய போகுது. அப்போ குறைய போகும்போது வாங்கிக்குவாங்க. ஏன்னா அடுத்து இன்னும் தங்கம் பீக்கு தான். அப்போ அப்படிங்கிறது. அப்போ ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலான்னா இன்வெஸ்ட் பண்ணலாம். ரொம்ப அழகாக ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட்டான விஷயங்கள்லாம் எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக இது மக்களுக்கு வந்து ரொம்பவே உபயோகமாக இருக்கும். எல்லாருமே வந்து இதை பற்றி ரொம்ப அலர்ட் ஆகி கண்டிப்பாக அழகாக இன்வெஸ்ட் பண்ணி பலனடைவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்கள் நேரத்தை எங்களுக்காக செலவு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.